என்ன பாக்குறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? எல்லாம் எங்க கல்யாண விஷயமா தான் தனு. மாமா கிட்ட எங்க கல்யாண விஷயத்தை பத்தி மறுபடியும் பேசுனீங்களா? தனு உங்ககிட்ட தான் கேக்குறேன் தனு. மறுபடியும் மாமா கிட்ட எங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? மறுபடியும் இத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு ராதிகா? திரும்ப நான் போய் அவர்கிட்ட இத பத்தி பேச முடியுமா? சொல்லுங்க. அவர் தானே இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும் ராதிகா. அவரை பாக்குறப்பெல்லாம் நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு என்னால சொல்ல முடியாது ராதிகா. இன்னொருத்தரோட விஷயத்துல நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. புரிஞ்சிருச்சு தனு. அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு வேற மாதிரி பேசுறீங்கல்ல. நீங்க ஏதேதோ புரிஞ்சுக்கிட்டு உங்க கற்பனைக்கு நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் எனக்கும் கதிர் சாருக்கும் எந்த ஒரு உறவும் வரப்போறது கிடையாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அவர் மேல மதிப்பும் மரியாதையும் இருக்குமே தவிர அதை தாண்டி எனக்கு அவர் மேல எந்த எண்ணமும் வரப்போறது கிடையாது. நீங்க தாராளமா அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அதுல எனக்கு எந்த விதமான வெறுப்போ மறுப்போ எதுவுமே கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசி தாராளமா இந்த கல்யாணத்தை நடத்துங்க. இவ்வளவு தூரம் நான் கதிர் சார் கிட்ட பேசினதுக்கு அப்புறமும் திரும்பவும் இந்த விஷயத்துல என் உதவி எதிர்பார்க்காதீங்க. தனு, ராதிகா என்ன சொல்லிட்டு போனாங்க? ஐயோ ஃபாத்திமா, அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க. என்னாச்சு தானோ? நேத்து கதிர் தம்பி மேல வருத்தத்துல இருந்தியே, அந்த சம்பவத்துல இருந்து நீ இன்னும் வெளியில வரலையா? ஏன் உம்மன்னு இருக்க? இல்லக்கா, அந்த பிரச்சனை எப்பவும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில கதிர் சார் வந்து என்ன பார்த்தாருக்கா. கதிர் தம்பி என்ன சொன்னாரு? அவரு இனிமே நான் உங்ககிட்ட பேசவோ இல்ல தொந்தரவு பண்ணவோ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருக்கா. அத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்குக்கா. அத்தியாதனோ, இப்பவாது கதிர் தம்பியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு நிம்மதியா இருக்கு.